ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் வாழை எவ்வளோ அழகாக நான் வளர்த்திட்ருக்கேன். ஒவ்வொரு வாழையும் வச்சு நல்லா தென்னை மரம் முழக்கம் நல்லா மேலே போயிட்டே இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக வாழையை வளர்த்திட்ருக்கு. இந்த அளவுக்கு பெரிய பெரிய வாழையை வளர்த்திட்ருக்குறேங்க. பாருங்க, இது வந்து என்னன்னு தெரில, ஒரு 2-3 வாழைங்க பாருங்கள் இப்படி உடஞ்சி உடஞ்சி விழுந்துருதுங்க. பாருங்கள் எவ்வளோ தூரம் போய் இப்படி மடிஞ்சு இப்படி விழுந்துருச்சுங்க. என்னன்னு தெரியலிங்க. தண்ணி பத்தல, தண்ணி நிறையா தான் விட்டுட்ருக்கோம். ஆனால் இருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ அந்த வாழை பாருங்க, இவ்வளோ காய் வர நேரத்துக்கு பாருங்கள் வாழை ஈன நேரத்துக்கு வந்து கழண்டு விழுந்துருச்சுங்க. இப்படியே பாருங்க அந்து விழுந்துருக்குதான். இனி அவர்கிட்ட பார்த்தோன்னா சங்கடப்படுவார். எவ்வளோ தூரம் வளர்த்தி எடுத்து இப்படி பாதியில் 2-3 வாழை இதே மாதிரி ஆயிடுச்சுங்க. என்ன ப்ராப்ளம்னு தெரியலிங்க. உங்களுக்கு யாராச்சும் இப்போ அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். பாருங்கள் வாழை பாருங்கள் கீழே வரைக்கும் நல்ல வேரெல்லாம் நல்லா தாங்க இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனால் மேலே மட்டும் பாருங்கள் உடஞ்சி விழுந்துருச்சு. இந்த வெயிட்டு தாங்கலையா என்னன்னு தெரியலைங்க. ஆனால் வாழை பாருங்கள் எவ்வளோ தூரம் பாருங்கள். ஒவ்வொரு வாழையும் நீங்கள் காட்டுறேன் பாருங்கள். செம்மையாக வளர்த்தி அப்படியே மேலே வரைக்கும் போயிட்டே இருக்குங்க. பாருங்கள் இன்னும் இன்னும் வளருதுங்க. இன்னும் வளர்ந்து போயிட்டே தான் இருக்குது. பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எதனால் இது உடையுதுன்னு எனக்கு தெரியல. இது 2 தடவை இதோட 3ஆவது வாழை மரங்க இப்படி உடையுது. நீங்கள் பார்த்து ஏதாவது எப்படி சொல்யூஷன் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.